சுஜிதா போயிட்டீங்களா? வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து வெள்ளிக்கிழமை படிக்கா நிறைய மரக்கறிகள் வடையெல்லாம் சுட்டு தான் இன்றைக்கு சமைக்க போகிறோம். சித்தி மற்ற சித்தின்ற மகள் எல்லாருமே வந்திருக்கிற மகள் எல்லாருமே. அப்போ வந்து நல்ல ஒரு மதிய சமையலாக தான் இருக்க போகுது. எல்லாருமே சேர்ந்து தான் சமைக்க போகிறோம். நம்ம மாமி எல்லாரும் சேர்ந்து தான் சமைக்க போகிறோம். அதை தான் இந்த காணொலியோட நீங்கள் பார்க்க போகிறீங்க. தொடர்ந்து காணொலியை பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மரத்தில் பெரிய ஒரு பிலாப்பழம் காயோ தெரியல வெடிச்சிருக்குது. பழமா ரீட்டு பழத்து இருக்குதா? அப்போ கீழால் அப்படி இருக்கும் நெருங்கி தூக்கி விடலாம். தூக்கினா அந்த தண்டை கலட்டி போடும். ஓ தண்டை பிடிச்சிருந்தா தான் நான் சரியாவே. கத்தி தான் சரி கவருக்குள்ள இறங்கி போச்சு. சின்ன கத்தியும் ஒரு தடியில நுனியில குத்தி போட்டு கொடுத்தா சரியான பெரும் பெருமா மரத்துக்குள்ள இறங்கிட்டு சுஜிதா போயிட்டீங்களா? எங்க போயிட்டு வந்து பார்த்தீங்களா? இதுதான் விஷயம். அந்த பிலாப்பழங்கள் அது புடுங்கக்குள்ள பக்கத்தில் நின்றால் இப்போ காலில் வந்து அடிச்சிருந்தா சரி. படமா இதுலேயே வச்சு விட்டலாம். உங்கள் ஓலையில் வச்சு விட்டலாம். மண்பிரலாது ஓலையில் தூக்கி வைங்க. சாப்பிட்டோன்னா உங்களுக்கு எல்லாம் பிலாப்பழம். இந்தியாவில் பார்த்தீங்களென்றால் தேங்காய் பிடுங்கி குமிச்சு வச்சுக்கிறேன் சமையலுக்கு மட்டும் இல்லை மேல் மிச்சத்தை கொடுக்குறது தான். அங்காலையும் கிடக்குது அப்படியே எல்லா மரங்களையும் பிடுங்கி விட்டுறது. என்னண்டு பார்த்தீங்களென்றால் இன்னும் பழக்கிறதுக்கு கிடக்குது. இன்றைக்கு ஓட்டினால் செங்காயம் இருக்கும், பிரியோசனம் இல்லை. மற்றது செங்காயம் சாப்பிட்டால் சில பேர் சொல்லிக்கணும் இந்த வயிற்றுக்குள்ளே செமிக்காத தன்மை வயிற்றுக்கு குத்தும் சில ஆக்களுக்கு. அப்போ நாங்கள் இப்படியே வச்சுட்டு கை கண்ணு எல்லாம் முசி ரெடி ஆகிட்டு வெட்டுறதுக்கு. ஆனால் சரி இப்படியே இருக்கட்டுமே. நீ நாளைக்கு வெட்டுவோம். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கீரை துப்புராக்கி கொண்டிருக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னா இங்கே பைத்தங்காய், அதுவும் பச்சை பைத்தங்காய், சில வெங்காயம் பச்சை மிளகா உள்ளி எல்லாம் பட்டி வச்சிருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கேரட் சம்பல் செய்கிறதுக்காக வெங்காயம் பச்சை மிளகா தேங்காய் பூ கேரட் எல்லாம் வந்து இது கலந்து விடையில என்ன சாப்பிட வைக்க நாங்கள் கலப்ப மாட்டு. அங்கே வெள்ளிக்கிழமை வந்தோடனே ஒரு 4-5 மரக்கறி அதோட சித்தி இந்த மகளாக்கள் எல்லாம் பெரியணும். இப்போ எல்லாருக்கும் சேர்த்தே சமையல் நடக்குது. புளிமிளகாய் நின்றவர் ஆள் ஒரு என்ன சொல்றது மரண போயிட்டாராங்க. அவருக்கு தெரிஞ்ச ஆக்கள் ஒன்று அங்கால புளியை தான் போகிறேன். இங்கே அம்மா பருப்பு கறி வைக்கிறோம். பருப்பு கறி அம்மா பால் ஆச்சுற சட்டிக்குள்ளே வைக்கிறோம். இதுக்குள்ளே என்னம்மா சுடும் பாப்பம் சுடும். இல்லை நான் நினைச்சேன் எனக்கு சுடாண்டு சுட்டு விட்டுரு. அதுதான் கை என்ன அப்படி இல்லைம்மா. உருளைக்கிழங்கு தக்காளி பழமும் குழம்பு அப்படி சுடுவது. துணியில் பிடிச்ச இந்த அது நீங்கள் சேர்த்து பிடிக்கல, ஒற்றையால் பிடிச்சா நீங்கள் இஞ்சால கீரையை துப்புரவாக்கி எடுப்போம். என்ன இது என்ன இன்றைக்கு எல்லாம் தனித்தனி கறியோ? பைத்தங்காய் ஒரு பிரட்டல், அதுவும் பச்சை பைத்தங்காய் நல்ல ஒரு பிரட்டல், கேரட் சம்பல், பருப்பு, அதோட தக்காளி பழம், உருளைக்கிழங்கு குழம்பு, கீரை. நான் படிய சிரமானதுக்கு போய் தான் வந்தேன். நான் அதை சொல்லலை நீங்கள். இன்றைக்கு வந்து நாங்கள் இங்கே முத்தியங்கிட்ட நிற்கிறபடியா இங்கே ஜிஎஸ்ஓஃபியில் வந்து சிரமதானம் பால் வந்து திருமணத்துக்கெல்லாம் போய் வர கொஞ்சம் நேரம் சென்றுட்டு நாங்கள் வந்து இதெல்லாம் பட்டி ஆயத்தப்படுத்திட்டோம். இஞ்சால பைத்தங்காய் கறி தாளிச்சு போட்டு அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெயில் வந்து பதங்க விட்டால் சரி. இந்த பைத்தங்காய் கொஞ்சம் பதங்க நேரம் செல்லுமே கொஞ்சம் மொத்த பைத்தங்காய் இது கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சம் இல்லை களித்தன்மை நல்லா வதங்கிட்டுண்டா சரி நல்ல களித்தன்மையாக இருக்கும். ஆனால் வதங்கி வர மற்றது மாதிரி கொஞ்சம் நேரம் செல்லும். எங்களோட ஊர் பைத்தங்காய் மாதிரி இல்லை. அதுதானேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கறி வந்து பால் எல்லாம் விட்டாச்சு.
அது வந்து கொஞ்சம் கொதித்து வத்தினாலே சரி எங்களுக்கு. பைத்தங்காய்க்கு தூள் போட்டு இன்றைக்கு அம்மான்ற கையிலான் சமையல் நடக்குது. பைத்தங்காய் இந்த பைத்தங்காய்க்கும் சரி அதுக்கும் சரி கிணக்க தூள் போடக்கூடாது, கொஞ்சம் தூள் போட்டு. டிஏ பிரட்டல் கறியாக வைக்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். புட்டுக்கு எல்லாம் சாப்பிட்டு பாருங்க, வெள்ளை புட்டுக்கு பைத்தங்காய் பிரட்டல் இல்லை. ஓ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை தானே 4-5 மரக்கறி, அதோட வந்து வடையன் சுடுவோம் வந்து உளுந்து நினைய போட்டுனாங்க. அதை வந்து கழுவி எடுப்பேன். அந்த 2-3 பேருக்கு கூட ஆக்களுக்கு சாப்பாடு என்ன. இங்கே உருளைக்கிழங்கு கறி அம்மா இறக்குறா. என்ன செய்ய இன்னும் உளுந்து கழுவி முடியலன்னு கேட்குறேன். இவ்வளோ கருப்பத்தோடு இப்போ வெள்ளையாக்கியாச்சு தானே. ஒருக்கா அப்படி இன்னொருக்கா ஒருக்கா 2 தடவை இன்னும் கழுவி வடித்து விட்டா சரி. அரிச்சு போட்டு நாங்கள் அடித்து போட்டு வடை சுட தொடங்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கட அம்மாண்ட 2வது தங்கச்சின்ற பிள்ளைகள் 2 பேரும் வந்திருக்கிறோம். அம்மா கொஞ்சம் அவையல் ஜெயபுரத்தில் இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு வந்திருக்கிறோம் போட்டு அடுத்த சித்தியம்மானும் பெரியணும். சமையல் முடிகிற கட்டத்துக்கு எல்லாரும் பெரியனா பரவாயில்லை. ஓ இஞ்சால சொதி என்னம்மா சொதிக்க தண்ணி விடுறீங்க பால் என்ன? இப்ப பாத்தீங்களாண்டால் சித்தி வந்தோடனே வடை சுட விட்டாச்சு சித்திய. விரதம் இல்லை தானே, சுட்டு சுட்டு சாப்பிட வேண்டிய. அதை விட இந்த வடைக்கு நிறைய பேர் காவல் இருக்கிறோம். ஓ ஓ ஓ அப்பளம் கீழே வச்சிருக்கேன். இது என்ன? அதான் பால் ரொட்டி மாதிரி பொங்கி பொங்கி வந்திருக்கு அப்பளம். எல்லாம் சேர்ந்துருக்க ஏதோ நிகழ்வு நடக்கிற மாதிரியே என்ன பால் ரொட்டி. இஞ்சால வடையும் சுடுவோடு தானே. வடையும் சுடுட்டா சரி, சுற்றி இருக்கிறார்கள் எல்லாரும் சாப்பிடலாம். ஓ இப்போ கறியெல்லாம் கொண்டு வந்து வச்சாச்சு. இதெல்லாம் இருந்து எல்லோரும் சாப்பிட போகிறோம். அப்படியே இஞ்சால வாழை இலையில் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை தாமரை இலையை அப்படியும் கொண்டு வந்துக்கலாம் போல போய். ஓ எல்லோரும் பசி வந்துட்டு தாமரை இலையும் கொஞ்சம் தள்ளி போகணும். வாழை இலையண்டா கால் அடியிலே இருக்குது. அப்போ வெட்டியாச்சுங்க வேறு. பார்த்தீங்கன்னா எங்கள்ட சமையல் முடிஞ்சது. எல்லோரும் இருந்துட்டு உடைய சித்தியை தான் பங்கிட விட்டாச்சு. அப்படியே சுற்றி போட்டு கொண்டு விளையாட்டுக்கு போட போட என்னென்ன கறியல் சமைச்சிருக்கிறோம்ன்றதை சொல்கிறேன் நான். பச்சரிசி சோறு, ஒரு கரண்டி வச்சுட்டு கணேசன் இதில் வேற சொல்லுங்க சாப்பிட்டுட்டு. ஓ அவரேக்கா உருளைக்கிழங்கும் தக்காளி பழமும் போட்டு ஒரு குழம்பு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பச்சை பைத்தங்காய் பிரட்டலை, நல்ல பிரட்டல் கறியாக வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து நல்லா தாளிச்செல்லாம் போட்டு உள்ளி மிளகாலாம் குத்தி நல்லா பால் கறி ஒன்று வச்சுருக்கு. உருளைக்கிழங்கு தீச்சுக்கு சாப்பிடுங்க. பருப்பு கறி விட்டு சாப்பிடுங்க, பருப்பு கீரை. ஓ அடுத்ததாக வந்து கீரை வந்து நல்ல பால் தேசி புளியெல்லாம் விட்டு மசிச்சு வச்சுருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேரட் சம்பா.
அங்கே வடையா காணையில் வடை ரெண்டு வடை ரெண்டு வடையா மூன்று வடைக்காரர் எல்லாம் எங்களை வந்து அன்னாசி பழம் சொதி தேவையான வெட்டி சாப்பிடுவோமே நான் சித்தி சொதிக்க தேவைக்கேற்ற மாதிரி இருக்கு நட்டம் இல்லாமல் அன்னாசி பழம் தருவாங்க பாட்டு போயிட்டு அப்படியே திரும்பி அங்கால போடுங்க தம்பி என்னையா செய்கிறீங்க நல்லா இருக்கா சாப்பாடு குழம்பு கறி ஒன்றும் எது பிள்ளைக்கு பிடிச்சிருக்குது அன்னாசி பழமா இது மண்டைக்கு உங்களுக்கு தான் சமைச்சேன் சிச்சுவேஷனை மிஸ் பண்ணக்கூடாது அப்பெல்லாம் பிளேட் எடுத்து இங்கே வாங்கி சொன்னேன் இப்போ எல்லாருக்கும் சாப்பாடு போட்டாச்சு மக்கள் சாப்பாடு நடக்குது வேணி என்ன மாதிரி இருக்குது சாப்பாடு நல்ல சூப்பராக இருக்குது எனக்கு பசிக்கல இன்றைக்கு அதனால இந்த சிச்சுவேஷனை மிஸ் பண்ணக்கூடாது சாப்பிட்றேன் அதே காலத்துக்கு பிறகு வந்திருக்கிறோம் பசிக்கல எல்லாரையும் கண்டு சந்தோஷம் சந்தோஷம் வயிறு நிறைஞ்சிட்டு கண்டது எனக்கு பசிக்குது சாப்பாடும் இல்லை வாய்ப்பு சாப்பிட்றேன் நல்ல சாப்பாடு மிளகுற சாப்பாடு தான் நல்ல சாப்பாடு கணேசனா என்ன மாதிரி இருக்குது சாப்பாடு இப்போ வந்து வீடியோ எடுத்து முடிஞ்சு நானும் சாப்பிட வந்துட்டேன் இன்றைக்கு நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை சாப்பாடு பைத்தங்காய் நல்லா இருக்குன்னு அப்பா சொன்னவர் அதோட முதல் சாப்பிட்டு பார்ப்போம் நல்லா தான் இருக்கு உண்மையிலேயே இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னால் நல்ல ஒரு அருமையான பல கறிகளோட பல பேர் சேர்ந்து இன்றைக்கு சாப்பிட்றோம் ஆனா அதான் இதில் தங்கச்சி தம்பியாக்கள் எல்லாம் நிறைய தூரத்துலேருந்து வந்தவைகள் இன்றைக்கு அதால் அவைகளுக்காக ஒரு இன்றைக்கு ஒரு ஸ்பெஷலான சமையலான மரக்கறி சாப்பாடு இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.